ஏராளமான லட்சத்தீவுன்னு போக ஆரம்பிச்சது. மாலத்தீவுடைய ஒரே தொழில் சுற்றுலா, அதை நம்பித்தான் அந்த நாடு இருக்கு. எங்க லட்சத்தீவை பெருசா இது பண்ணா மாலத்தீவை அடிபட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவுல மோடி காலடி வச்சாரு. மாலத்தீவு இங்க கிடுகிடுப்பு. கடைசியில் மாலத்தீவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், எம்பிஸ் கண்டபடி மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. கொல்கத்தாவை சேர்ந்த கோத்தாரி பிரதர்ஸ்னு பேர், ராம்குமார் கோத்தாரி, சரத்குமார் கோத்தாரின்னு 2 பேர். அவங்க 2 பேர் எங்க இருந்தா கண்டுபிடிச்சு போலீஸ் தரன்னு இழுத்து அந்த சந்துக்குள்ள கொண்டு ஓட விட்டு ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ அந்த 2 பேருடைய சகோதரி பூர்ணிமா கோத்தாரி ஒரு வாரத்துக்கு முன்னால கோரிக்கை விட்டுருக்காங்க. தயவு செய்து அழைப்புதழ் அனுப்புறோம்னு சொல்லிட்டு தயவு செய்து அகிலேஷ் யாதவுக்கு அழைப்புதழை கொடுக்குறாங்க. அவர் ராமபக்தர்களை கொன்ற கொலைகாரரின் மகன். ஒரு கொலைகாரனுடைய மகனுக்கு தயவு செய்து அழைப்புதழை கொடுத்து விடாதீர்கள். அவர் என்னமோ ராகுல் காந்தி பெரிய வெற்றி வீரர் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவரே அவருடைய சொந்த தொகுதி அமேத்தியில் தோத்து போகும்னு பயந்து தானுங்க வயநாடுக்கு ஓடி வந்தார். மோடி முன்னால ஒரு மீட்டிங்கில் சொன்னது மாதிரி பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கிற தொகுதியை நோக்கி ராகுல் காந்தி ஓடி வந்தார் அப்படின்னு. இன்னைக்கு தேதியில் மோடிக்கு சமமான ஒரு தேசிய தலைவர் பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அதாவது எதார்த்தம், அதுதான உண்மை. காங்கிரஸை நம்பி டிஎம்கே இல்லை, டிஎம்கே நம்பித்தான் காங்கிரஸ். ராகுல் காந்தி என்ன பெரிய அரசியல்வாதி ஏங்க? காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரமே சொல்றாரு, மோடிக்கு சமமான தலைவராக ராகுல் காந்தியை அவரே நினைக்கல, யாரும் இருக்கிறதா சொல்ல. அப்படிங்கிறப்ப அவர் என்ன பெரிய தலைவரா? இதுக்கு முன்னால இவங்க தோத்துட்டாங்கன்னா உடனே இவிஎம் மிஷினை குத்தம் சொல்லுவாங்க. அப்போ கார்த்தி சிதம்பரம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, சும்மா அந்த தோத்தாச்சுன்னா இவிஎம் மிஷினை குத்தம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஏன் தோத்தோங்கிறது யோசிங்க. எதனால தோத்தோங்கிறது யோசிச்சுட்டு அந்த தேர்தலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியா மாலத்தீவு உறவுக்கான பிரிவு என்ன சார் காரணம்? சீனாவை ஏன் டூரிஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அழைச்சிட்டு இருக்காங்க? முதல்ல பிரிவெல்லாம் ஏற்பட்டுள்ளது, ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இந்துமா கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவு நாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு போட்டா போட்டியை சீனா ஆரம்பித்து வைத்திருக்கிறது. சீனாவுடைய நோக்கம் உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடல் பரப்புகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த சரக்கு போக்குவரத்து இருக்கு இல்லையா, கார்கோ, இது அந்த சரக்கு போக்குவரத்தில் 95% கப்பல் மூலம்தான் போயிட்டுருக்கு. ஸோ கடல்சார் பரப்புகளை ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் உலக வர்த்தகத்தை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இது சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, இங்கே இந்துமா சமுத்திரம் மட்டுமே இல்லை, இப்போ தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறது. அதுபோலவே நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இலங்கையில் சீனா தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிறுவியது. ரொம்ப குறைந்த வட்டிக்கு கடன் என்கிற பேரில் கடன் வலையில் இலங்கையை வீழ்த்தியது. கடைசியில் அதில் சிக்கி இலங்கை தவித்து கடைசியில் எவ்வளோ பெரிய பொருளாதார இக்கட்டில் மாட்டியதுன்னு தெரியும். இலங்கைக்கே சீனாவுடைய உளவு கப்பல்கள் வந்து போயின, இதெல்லாம் தெரியும். இப்போ இலங்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதே போல் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மாலத்தீவு. மாலத்தீவு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு நாடு, ஒரு 1200 தீவு கூட்டங்கள் கொண்டு ஒரு நாடு. மொத்தம் 5 லட்சம் பேர் தான் மக்கள் தொகை. அத்தனை பேர் முஸ்லீம்ஸ், 98%. அங்கு குடியுரிமை பெற வேண்டும் என்றாலே ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய விதி. அப்படிப்பட்ட ஒரு தேசம் அது. அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இறக்குமதி மூலம்தான் நடக்கிற ஒரு காய்கறியிலேருந்து குடிநீர் கூட இறக்குமதி தான். 2018 மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் மாலத்தீவில் ஏற்பட்டப்போ சரக்கு கப்பலில் மோடி இங்கேருந்து அவர்களுக்கான குடிநீரை அனுப்பி மாலத்தீவுடைய தவித்த வாய்க்கு தண்ணீர் வார்த்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல் மாலத்தீவு ரொம்ப பலவீனமான ஒரு நாடும் கூட, பாதுகாப்பு ரீதியாக ரொம்ப ரொம்ப ஒரு பலவீனமான நாடு.
1988 அந்த ஆண்டில் வந்து எல்டிடியினுடைய இதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு போராளி குழு, பிளாட்டுன்னு பேர், PLOTEன்னு பேர், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படின்னு பேர். அந்த பிளாட்டை சேர்த்து, அது வந்து உமா மகேஸ்வரன் ஆரம்பித்தது இந்த பிளாட். அந்த ஆர்கனைசேஷனை சேர்த்த வெறும் 80 பேர். அவங்க ஸ்ரீலங்காவில் இனி தாக்கு பிடிக்க முடியாது, எல்டிடியூட் ஆதிக்கம் இருக்குது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு தேசம் வேணுங்கிறதுக்காக வெறும் 80 பேர் திடீர்னு அதிகாலையில் மாலத்தீவுக்குள்ளே புகுந்து அவங்க வெப்பன்ஸோட மொத்தம் மாலத்தீவே டேக் ஓவர் பண்ணாங்க. வெறும் 80 பேர் மாலத்தீவை டேக் ஓவர் பண்ணாங்க. பிரசிடென்ஷியல் பேலஸை கைப்பற்றினாங்க. அங்கே இருந்த கல்வித்துறை அமைச்சரை வந்து பிணை கைதியாக வச்சாங்க. அதே போல் அங்கே இருக்கிற துறைமுகம், விமான நிலையம், வானொலி நிலையம், தொலைக்காட்சி நிலையம் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள். அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்த அப்துல் கயூம் வந்து ஓடி ஒளிஞ்சு அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நாடுக்கு தூது விட்டுக்கிட்டு இருந்தார் ஃபோன் மூலமாக. முதல்ல வந்து அவர் ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான்லையும் உதவி கேட்டார், முடியாதுன்னாங்க. சிங்கப்பூரில் உதவி கேட்டார், முடியாதுன்னாங்க. அப்புறம் அமெரிக்காவிடம் உதவி கேட்டார். நாங்கள் டீகோ கார்ஷியாலேருந்து எங்கள் படம் வந்து சேர்றதுக்கு 2 நாள் ஆயிரும், உங்களுக்கு சரியாக இருக்காது, அதனால் நீங்கள் வேறு இடம் பாருங்கன்னாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்ட உதவி கேட்டாங்க. ஆனால் பிரிட்டன்னா சொல்லிவிட்டு ஏன் பக்கத்தில் இருக்கிற இந்தியா விட்டு எல்லாத்தையும் உதவி கேட்குறீங்க, இந்தியாட்ட உதவி கேளுங்கன்னாங்க. அப்புறம் அப்துல் கயூம் வந்து இந்தியாட்ட உதவி கேட்டு அப்போ வந்து ராஜீவ்காந்தி பிரதமர் உடனே இந்தியாவிலேருந்து ஒரு அதிரடிப்படை ஆக்ராலேருந்து பேராசூட் பெட்டாலியன் போய் இறங்கி கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தில் திரும்ப அந்த மாலத்தீவை மீட்டெடுத்தது. மாலத்தீவை மீட்டெடுத்து நம்ம அந்த மாலத்தீவாக கொண்டு வந்தோம். அதில் வந்து அந்த பிளாட் இயக்கத்தை சேர்ந்த 19 பேர் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு நடந்திருக்கு. அந்த டயத்தில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே கையெழுத்தாச்சு. என்ன அப்படின்னா, மாலத்தீவனுடைய பாதுகாப்பையும் சேர்த்தே இந்தியா கவனித்து கொள்ளும் அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாரோ அவர் தான் மாலத்தீவுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ அஜித் தோவல் தான் இப்போ மாலத்தீவுக்கும் அட்வைசர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளாக சீனா டார்கெட் பண்ணிட்டு வருது. இப்போ சீனா வந்து உள்ளே புகுந்து குறிப்பாக அதுலேயும் 2018 இந்த குழப்பம் ரொம்ப அதிகமாச்சு. அது அதிகமானதுக்கப்புறம் அந்த மாலத்தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லேயே இந்திய ஆதரவு தலைவர்கள், சீன ஆதரவு தலைவர்கள் அப்படிங்கிற 2 பிரிவு உருவாச்சு. இப்போ கூட ரீசெண்டாக அங்கே அதிபர் தேர்தல் நடந்தது. அங்கே இந்திய ஆதரவு தலைவரான சோலி அப்படிங்கிறவருக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய மூசு அப்படிங்கிறவருக்கு இடையில தான் இந்த தேர்தல் நடந்தது. மூசு வந்து சீன ஆதரவாளர், சோலி வந்து இந்திய ஆதரவாளர். போன தடவை இந்திய ஆதரவாளர் ஜெயிச்சா, இந்த தடவை சீன ஆதரவாளர் ஜெயித்திருக்கிறார். அப்போது இந்த மூசு வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வச்சார் அப்படின்னா, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினரை வெளியேற்றுவேன் நான் ஆட்சிக்கு வந்தார். வெளிநாட்டு படையை சேர்ந்தவங்க, வெளிநாட்டை சேர்ந்த படையினர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஓட்டு வாங்கினார். ஏன்னா மாலத்தீவுக்கு நாம் வந்து 2-3 ஹெலிகாப்டர், ஒரு போர் விமானம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இயக்குவதற்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 78 விமானப்படையினர் நம்மளுடைய இராணுவத்தினர் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் படியும் அவங்க பாதுகாப்புக்காகவும் நம்ம இருக்கோம். இப்போ அவங்கள வெளியேற்றுவேன்னு சொல்லித்தான் அவர் வர்றார். இப்போ இந்தியாவுடைய அந்த இராணுவத்தினரை வெளியேற்றுவேன்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. யார்? அந்த சீன ஆதரவாளர். துரதிர்ஷ்டவசமாக அவர் வென்று விட்டார். அப்படிங்கிறப்போ இப்போ வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. இதில் சீனாவும் அழுத்தம் கொடுக்குறது. சீனா வந்து மாலத்தீவுடைய இறையாண்மைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, வெளிநாட்டு சக்திகள் யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக அவங்க வந்து வான் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ரொம்ப சீனாவுக்கு நெருக்கமாக வர்ற சூழ்நிலையில் லட்சத்தீவுக்கு போகிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. இங்கே ஜஸ்ட்டு அவர் ஒன்றுமே சொல்ல, மாலத்தீவுங்கிற வார்த்தையை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அவரை நின்றார், அமர்ந்தார், நடந்தார். இவ்வளவுதான் நடந்தது, வேறு எதுவுமே நடக்கலை. இதுக்கே வந்து கூகுள் சர்ச்சில் ஏராளமான லட்சத்தீவுன்னு போக ஆரம்பிச்சுது. மாலத்தீவுடைய ஒரே தொழில் சுற்றுலா, அதை நம்பித்தான் அந்த நாடு இருக்குது. எங்கள் லட்சத்தீவை வந்து பெருசாக இது பண்ணால் மாலத்தீவை அடிபட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவில் மோடி காலடி வச்சார். மாலத்தீவு இங்கே கிடுகிடுத்தது.
கடைசியில் மாலத்தீவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் எம்பிஸு கண்டபடி மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. அந்த 3 பேர் நீக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க நீக்கப்படுறாங்க. இதை ஒட்டி 5 நாள் பயணமாக சீனாவுக்கு சென்று இருக்கிற மாலத்தீவு அதிபர். இப்போ மாலத்தீவு அதிபர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் சீனாவில் இருக்கார். சீனாவில் கிட்டத்தட்ட 20 அக்ரிமெண்ட்டு சீனாவுக்கு மாலத்தீவுக்கு இடையில் சைன் ஆகியிருக்கு. இந்த மாதிரி அதனால் சுருக்கமாக சொல்கிறோம்னா, ஒரு இந்து சமுத்திர பகுதியில் இந்துமா கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போட்டா போட்டி இருக்குது. தெற்காசியாவின் பிராந்திய வல்லரசு இந்தியா. சீனா கடல்சார் பகுதிகளத்தில் தன் ஆதிக்கத்தை நிறுவனம் அப்படின்னு நினைக்குது. இதில் நாம் உதவிகள் கொடுத்து அந்த நாட்டோட நட்போடு இருக்க பார்க்கணும். சீனா கடனை கொடுத்து அந்த நாட்டை தன்னுடைய வலையில் வீழ்த்த பார்க்கிறது. ஸோ இப்போ நடந்து கொண்டு இருப்பது இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான போட்டா போட்டி. இதில் ரொம்ப காலங்காலமாக நமக்கு அது நெருக்கமானது. இப்போ தான் சீனா புகுந்து ஒவ்வொரு நாடாக அவங்க புகுந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மாலத்தீவும் ஒன்று. அதில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. இன்னொன்று நமக்கு கூடங்குளம் அது இதுக்குள்ள பக்கத்தில் வேற இருக்கக்கூடிய ஒரு தீவு. அதனால் நமக்கு மாலத்தீவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. சீனா மாலத்தீவை தன்னுடைய கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறது. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட்லேயே 2014 மாலத்தீவு இணைந்தது. இதுலேருந்து நாமளும் உஷாரானோம், சீனாவும் உஷாராகுது. இது 2 பேருக்கு இடையிலான ஒரு போட்டா போட்டி. மாலத்தீவு பார்த்தீங்கன்னா இந்தியா உதவி வேண்டாம் அப்படின்ட்டு வெறுத்து சீனா பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த இம்பேக்ட் யாருக்கு சார் இருக்கும்? இந்தியாவுக்கு இருக்குமா இல்லை மாலத்தீவுக்கு ஏற்படப்படுமா? இல்லை, உதவி வேண்டாம்ல யாரும் போகலைங்க. ஏற்கனவே 2 தடவை உதவி வாங்கியிருக்காங்க. நான் தான் சொன்னேனே, 88 இந்தியாவோட உதவி இல்லைன்னா மாலத்தீவு என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அன்றைக்கி மாலத்தீவு மீட்டது நம்ம. 2018 அவங்க தண்ணீரே இல்லாமல் கஷ்டப்படுப்போ தண்ணீர் கொடுத்தது நம்ம. நாளைக்கு மாலத்தீவுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியா தான் உதவி செய்ய முடியும். சீனாலேருந்து உதவி செய்கிறதுக்கு வர்றதுக்குள்ளே 2 நாள் விடிஞ்சு போகும். ஆனால் இந்தியாவிலேருந்து அடுத்த சில மணி நேரத்தில் உதவி செய்ய முடியும். எப்படினாலுமே மாலத்தீவுக்கு இந்தியா தான் பாதுகாப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் இப்போ சொல்கிற விதம் எப்படின்னா, இந்த மாலத்தீவுங்கிற ஒரு தேசம் சீனாவுக்கு ஆதரவாக முடிவெடுத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அப்படி அல்ல. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற முறையே தப்பு. அதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக மாலத்தீவுலேயே இந்திய ஆதரவாளர்களும் உண்டு, சீனா ஆதரவாளர்களும் உண்டு. அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், மாலத்தீவில் இந்திய ஆதரவு தலைவர்களும் சீனா ஆதரவு தலைவர்களுக்கு இடையில் தான் அதிபர் தேர்தலே போட்டி நடக்குது. ஒவ்வொரு முறையும் அதிபர் தேர்தல் என்பது சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு போட்டா போட்டி போல் நடக்கும். போன தடவை இந்தியா ஜெயிச்சது, இந்த தடவை சீனா ஜெயிக்கிறது. அதனால் மாலத்தீவில் சமமான ஆதரவு, அதாவது சீனாவுக்கு ஆதரவாகவும் பல தலைவர்கள் இருக்காங்க, இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பல தலைவர்கள் இருக்காங்க. இந்த தடவை சீனா ஆதரவு தலைவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றனால சீனாவுடைய கை ஓங்கி இருக்கிறது. இது மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒட்டுமொத்த மாலத்தீவே அப்படி ஒரு முடிவெடுத்துட்டுலாம் போயிடல. மாலத்தீவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் இந்திரா காந்தி நேஷனல் ஹாஸ்பிட்டல்னு பேர். அது இந்தியா அவர்களுக்கு நன்கொடையாக தந்தது. சார், இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கப்படுது. இதோட அதாவது மத்திய அரசு தான் இதில் எடுத்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட அந்த அரசியலில் அதோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? இதில் நீங்கள் சொன்னது ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்குது. முதல்ல மத்திய அரசு முன்னெடுத்தெல்லாம் செய்யலை. அது கம்ப்ளீட்டாக ராங் வெர்ஷன். அது என்ன அப்படின்னா, 22ஆம் தேதி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. அந்த கோயிலை கட்டுவது எது அப்படின்னா, ராம் ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை செய்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு 2019 நவம்பர் 9ஆம் தேதி இந்த ராம்லல்லாவுக்கு சர்ச்சைக்குரிய நிலப்பகுதி அனைத்தும் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது. சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர்ஸை மத்திய அரசு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டு கையில் ஒப்படைக்கணும். அந்த ட்ரஸ்ட்டு ராமர் கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த ட்ரஸ்ட்டை 3 மாதத்தில் உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதன்படியே மத்திய அரசு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கிச்சு. அந்த ட்ரஸ்டினுடைய பெயர் ராம் ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு பேர். அந்த ட்ரஸ்டினுடைய சார்பில் தான் இப்போ இந்த கோயில் கட்டப்பட்டு வருகிறது. இப்போ எல்லா தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்கல்ல, மத்திய அரசு அழைப்பு விடலை. அந்த ட்ரஸ்ட், அந்த அறக்கட்டளை அழைப்பு. ஏன்னா நீங்கள் மத்திய அரசுன்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன்னா ஒரு தவறான தகவல் மக்களுக்கு போய் சேரும்.
மத்திய அரசுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இல்ல இந்த கோயிலை கட்டி கொண்டு இருப்பது ஒரு ட்ரஸ்ட் மூலமாகத்தான் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ட்ரஸ்ட் வந்து கட்டுது ஓகே சார். ஆனால் வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, புறக்கணிக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு அதில் பாஜக அரசியல் செய்கிறது, பாஜக தான் முன்னெடுத்து செய்யுது, அதனால தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகல கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்றதான் வந்து அறிக்கையில சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக தானே இங்கே கோயில் கட்டுற ராமஜென்மபூமிக்காக போராடினாங்க, காங்கிரஸாக போராடிச்சு, கம்யூனிஸ்டுகள் போராடினார்களா? போராடினவங்க அன்னைக்குலேருந்து ஃபுல்லாக பிஜேபி தானுங்க, அவங்களுக்கு தானுங்க ஸ்டேக் உண்டு. ஏங்க அவங்க போராடிட்டு இருந்தப்போ 1990 அக்டோபர் 30 அன்றைக்கி வந்து யூபியினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த முலாயம் சிங் யாதவ் அன்றைக்கி அந்த ராம் ஜென்மபூமி பக்கத்தில் இருந்த ராம பக்தர்கள் மேலே, அவங்க பாவ நிராயுதமானிகள் அங்கே பெரும் கூட்டமாக கூடியிருந்தாங்க, அவங்க கலைக்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்த சொல்லி உத்தரவிட்டார். அக்டோபர் 30, 1990 அந்த துப்பாக்கி சூட்டில் 28 பேர் பலியானாங்க. அந்த அயோத்தி நீங்கள் ராம் ஜென்மபூமி ராம்லல்லா கோயிலுக்கு போகிறீங்கன்னா போகிற வழியில் ஹனுமன்காடின்னு ஒரு கோயில் வரும். நான் பலதில் அயோத்தியா போயிருக்கேன், அதனால சொல்கிறேன். அந்த ஹனுமன்காடி போகிற வழி ஒரு சிறிய சந்து, அது வழியாக போய் மாடிப்படி ஏறி அந்த ஹனுமன்காடிக்கு போனால் அங்கே ஹனுமார் கோயில் இருக்குது. அவரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ராமரை சேவிக்க போகணுங்கிறது ஐதீகம். அந்த போகிற அந்த சிறிய சந்து முழுக்க ராம பக்தருடைய பிணங்களாக கிடந்தது. 28 பேர் கொல்லப்பட்டாங்க. பிஜேபியோட வெர்ஷன் என்னென்னா 56 பேர் கொல்லப்பட்டாங்கங்கிறது. நான் யூபி அரசு சொன்ன அதிகாரப்பூர்வ இதையே நான் எடுத்துக்கிறேன். 28 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் வந்து கொல்கத்தாவை சேர்ந்த கோத்தாரி பிரதர்ஸ்னு பேர், ராம்குமார் கோத்தாரி, சரத்குமார் கோத்தாரின்னு 2 பேர். அவங்க 2 பேர் அவங்க வந்து எங்கே இருந்தால் கண்டுபிடிச்சு போலீஸ் தரன்னு இழுத்து அந்த சந்துக்குள்ளே கொண்டு வந்து ஓட விட்டு ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போது அந்த 2 பேருடைய சகோதரி பூர்ணிமா கோத்தாரி ஒரு வாரத்துக்கு முன்னால் கோரிக்கை விட்டுருக்காங்க, தயவுசெய்து அழைப்புதழ் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு தயவுசெய்து அகிலேஷ் யாதவுக்கு அழைப்புதழை கொடுத்துறாங்க. அவர் வந்து ராமபக்தர்களை கொன்ற கொலைகாரரின் மகன். ஒரு கொலைகாரனுடைய மகனுக்கு தயவு செய்து அழைப்புதழை கொடுத்து விடாதீர்கள், அது எங்களை கொச்சப்படுத்தின மாதிரி இருக்கும், என்னுடைய தம்பிகள் செஞ்ச தியாகத்தை கொச்சப்படுத்தியதாக இருக்கும் அப்படின்னு பூர்ணிமா கோத்தாரி கோரிக்கை விட்டுருக்காங்க. அதனால் கடந்த காலத்தில் இவர்கள் அத்தனை பேருமே ராமருக்கு எதிராகவும் இருந்தார்கள், ராம பக்தர்களுக்கு எதிராகவும் இருந்தார்கள். இதே காங்கிரஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறப்போ ராமர் என்பவர் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம்னு சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. 2019 எங்கே தேர்தலுக்கு முன்னாலேயே சீக்கிரமாக தீர்ப்பு வந்து விடுமோ அப்படிங்கிறதுக்காக அப்போ காங்கிரஸில் இருந்த கபில் சிபல் வந்து ஒரு மனு ரிட்டு தாக்கல் பண்ணுறாரு. அதில் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் தீர்ப்பை வந்து சீக்கிரமாக கொடுத்துடக்கூடாது, தேர்தல் முடிந்த பிறகுதான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் தீர்ப்பே வரவிடாமல் செய்து இந்த கோயிலில் ராமர் கோயிலே கட்ட விடாமலாக்கி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வழக்கு அப்படிங்கிறதான கடந்த காலத்தில் எல்லா அரசுகளும் செய்தார்கள். அப்படிங்கிறப்போ இப்போ என்ன இவங்களுக்கு பெரிய இது? அன்றைக்கி வந்து இதற்காக போராடியதே வந்து பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ் இது போன்ற இந்துத்துவ அமைப்புகள் மட்டும்தானே, வேறு யார் போராடினா? அப்புறம் இவங்களுக்கு தானே ஸ்டேக் இருக்கும், அப்புறம் இவங்க கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுவா? இப்போ அந்த கும்பாபிஷேகம் பிறகு அரசியல் எந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் சார்? எப்படி இப்போ நான் மதுரைக்காரன், சித்திரை திருவிழா எப்படி நடக்கும், அது எங்கள் ஊர் திருவிழா. அப்படி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் அப்படின்னா அது எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணம் மாதிரி. அந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு, மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் யார் என்னென்ன தெரியும், எல்லோரும் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துட்டு காய்கறி வெட்டி தருவாங்க சமையலுக்கு, மற்ற என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாம் செய்வாங்க, வீட்டு கல்யாணம் மாதிரி. அதே போல் இன்றைக்கி ராம் ஜென்மபூமி இது அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் ஆரம்பித்து நேபாள் வரைக்கும் மக்களுடைய திருவிழா மாதிரி போயிட்டுருக்கு. அது டோட்டலாக இப்போ மக்கள் விழா மாதிரி மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மக்கள் விழா மாதிரி மாறி இருக்குது. நேபாளத்தில் சீதை பிறந்த ஊர் நேபாளத்தில் இருக்குது. சீதைக்கு இன்னொரு பேர் ஜானகி, அதனால் அந்த ஊருக்கு பேர் ஜனக்புரின்னு பேர். அந்த ஜனக்புரி மக்கள் வந்து எங்கள் மருமகனுக்கு 500 வருஷம் கழித்து கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால்நடையாக ஏராளமான சீர்வரிசைகளோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏராளமான பொருட்களை 30 வண்டியில் ஏற்றி அயோத்தியாவுக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. முழுக்க அது மக்கள் நிகழ்வு போல் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த டயத்தில் தான்
காங்கிரஸ் வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவை எடுத்திருக்கிறது. நாங்கள் வந்து இந்த பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ரீசன் என்னென்னா, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களாம் புதுசாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மக்கள் நிகழ்வாக மாறி இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக டெல்லியில் போய் பாருங்கள், எல்லா கடைகள்லையும் இப்போவே சாதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா பொருள் வாங்குறதோட அயோத்தி ராம் ஜென்மபூமி அட்சதை போட்ட ஒரு சின்ன பாக்கெட்டை உங்களுக்கு அவங்களா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கடையிலையும் காவி கொடி ஏற்றி வச்சுருக்கான், பலூன் அது இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணியிருக்கான், இந்த கோயில் பிராண பிரதிஷ்டை வருது அப்படிங்கிறதுக்காக. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்டு அது இது யாரும் சொல்லலை, அது மொத்தமாக ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கு எல்லா இடமுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஹிந்து விரோத கட்சி காங்கிரஸ் அப்படின்னு பிஜேபி சொல்கிறதுக்கு ஏதுவாகிடுது. அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு மட்டுமே போதுமா அப்படின்னா, அந்த ஓட்டை மட்டுமே நம்பி இனிமேல் ஜெயிக்க முடியாதுங்கிறது 2014 தொடர்ந்து நிரூபணம் ஆகிட்டுருக்கு. அநேகமாக இந்துக்கள் வாக்குகளை பெருமளவு காங்கிரஸ் இழப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா காங்கிரஸ் வந்து போட்டியிடக்கூடிய ஸ்பேஸே நார்த் இந்தியாவில் தான் ஜாஸ்தி. நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் பிஜேபியோட நேரடியாக மோதுகிற மாநிலங்கள். அது எது அப்படின்னா, இப்போ குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், அதே போல் கோவா, இந்த மாதிரி ஒரு 9 மாநிலங்கள் வரும். ஹரியானாவில் கூட ஒரு மாநில கட்சி இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு 9 மாநிலங்கள் வரும். இப்போது நேரடியாக பிஜேபியோட போட்டியிடக்கூடிய இந்த 9 மாநிலங்களில் தங்களுடைய வாய்ப்புகளை தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே இழந்திருக்கிறது காங்கிரஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், டாக்டிக்கல் எரர். காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாது. ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து எங்கே முஸ்லீம் ஓட்டு போயிருமோ அப்படிங்கிறதுக்காக அவர் தயக்கம் காட்டுகிறார். அவர் வந்து எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து கொடுக்குற அழைப்பெல்லாம் நான் ஏற்க முடியாது, எனக்கு தெரிஞ்சவங்க கொடுக்குற அழைப்பாக இருந்தால் தான் நான் ஏற்பேன் அப்படின்னு. மம்தாவுக்கு இதே பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு எங்கே கோபம் வந்துருமோ அப்படின்ட்டு அவங்களும் போக போகிறதில்ல. அதே நேரத்தில் அழைப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால் போன சட்டப்பேரவை தேர்தலில் அவர் ஓட்டு வாங்கிறதுக்காக ஹனுமன் சாலிசா பாடிக்கிட்டே ஓட்டு வாங்கினார். ஸோ டெல்லியில் ஹனுமன் சாலிசா பாடினவர் அயோத்தியில் ராமபஜனையும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து இந்த அழைப்புதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். காங்கிரஸ் தவிர இப்போ ஐஎன்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அரவிந்த் அசோக் கெலாட்டாக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா கலந்துக்காத ரீசன் அந்த முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அப்படின்றது ஒரு ரீசன். அது வேற என்ன இருக்குது? ஏன் ராமருக்கு அவங்களுக்கு ஏதாவது முன்பகை இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் என்ன, இன்கேஸ் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சிறுபான்மை மக்கள் அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குமா மக்களிடையே? அது ஏற்பட வாய்ப்பு இருக்கோ இல்லையா, ஆனால் அவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி கோயிலில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால், அப்படி அடையாளப்படுத்தி கொண்டால் முஸ்லீம் கோவம் வந்துருமோ, முஸ்லீம்ஸ் தங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கு அவங்க ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். அதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ மம்தா பானர்ஜிக்கு எதிராக அங்கே வந்து சிபிஐஎம் இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களுக்கும் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஓட் பேங்க்கு. அதே போல் காங்கிரஸ் சிபிஐஎம்மோடு அங்கே அலையன்ஸ் வச்சுருக்கு. ஸோ காங்கிரஸுக்கும் முஸ்லீம் வந்து ஒரு முக்கியமான ஓட் பேங்க்கு. இப்போது மம்தாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை முஸ்லீம்ஸுக்கு கோவம் வந்து அவங்க இரிட்டேட் ஆகி தன்னுடைய முக்கியமான இந்த கோர் ஓட் பேங்க்கில் மேஜர் சங்க் ஆஃப் அந்த ஓட் பேங்க்கு சிபிஎம்முக்கு காங்கிரஸுக்கும் போயிடுச்சுன்னா, இதுவரைக்கும் காங்கிரஸ் சிபிஐயும் எந்திருக்க விடாமல் ஆக்கியிருக்காங்க. இந்த காரணத்தில் திரும்ப அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னா அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இப்போ இதில் பிரச்சனையே இல்லாத கட்சி என்ன அப்படின்னா பிஜேபி தான். பிஜேபி முஸ்லீம் ஓட்டை நம்பி இல்லை. அது வாட்டில் இயல்பாக தைரியமாக அது வாட்டில் செயல்படலாம். மற்றவங்க எல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டை நம்பி இருக்காங்க. அப்போ என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற இந்த ஒரு பதற்றத்தில் இருக்காங்க. அதனால அவங்க இப்படி. சார், நான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல்களில் மத்திய பிரதேசத்தில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த மாதிரி வெற்றி பெற்றோம் அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக வந்து அயோத்தியில் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ பாஜக வந்து அந்த கோயில் வச்சு அரசியல் பண்ணுச்சு அந்த இடத்துல.
அரசியல் பண்ணால் என்ன தப்பு? என்ன ஏன் பண்ணக்கூடாது? சார், சிறுபான்மையினரை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பெரும்பான்மையினரை வச்சு ஒரு அரசியல் நடக்கத்தான் செய்யும். எதிர்கட்சிகள் எல்லாம் சிறுபான்மையினரை வச்சு அரசியல் பண்ணுற 100% நிறுத்திட்டால் பெரும்பான்மையினரை வச்சு அரசியல் பண்ணுறது தானாகவே நின்றுவிடும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. நீங்கள் சிறுபான்மையினரை வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா அவங்க பெரும்பான்மையினரை வச்சு தான் அரசியல் பண்ணலாம். அது மட்டும் என்ன தப்பு? அப்படித்தான் பண்ணுவாங்க. சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா மோடிக்கு நிகரானவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னு சொன்னார். அது காங்கிரஸில் என்ன மாதிரி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கோம்? ஆக்சுவலாக அவர் மோடிக்கு நிகராக ராகுல் இல்லைன்னு அப்படிலாம் வெர்பாட்டமாக சொல்லலை. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதியில் மோடிக்கு சமமான ஒரு தேசிய தலைவன் பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு. அதாவது யதார்த்தம், அதுதானே உண்மை. இப்போது 2019 தேர்தல் எடுத்துப்போம். தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரை யார் முன்னிறுத்தினார்? ஸ்டாலின் முன்னிறுத்தினார். ராகுல் இருக்கிற கட்சி எது? காங்கிரஸ். காங்கிரஸே ராகுலை முன்னிறுத்திருக்கலாம்ல. ராகுல் காந்தியுடைய சொந்த கட்சியான காங்கிரஸே அவரை முன்னிறுத்தலையே. அது ஏன் சார்? வேற ஒரு கட்சிக்காரங்க ராகுலை நம்ப தயாராக இருக்காங்க, காங்கிரஸ் ராகுலை நம்பலையே சார். அதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் உள்பட எந்த கட்சியும் மோடிக்கு சமமான ஒரு தலைவர் தங்களிடம் இருப்பதாக நம்பவே இல்லை. அப்படி ஒரு சமமான தலைவர் அந்த 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 லெவலுக்கான ஒரு தலைவர் இல்லைங்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத எதிர்கட்சி தரப்பில் சொல்லவே முடியல. திரும்ப திரும்ப இப்போது கடைசியாக நடந்த கூட்டத்தில், மும்பையில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து நிதிஷ்குமார் இல்லை, மம்தா பானர்ஜி கேஜரிவாலும் இவரை மல்லிகார்ஜுன கார்கேயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியாக நடந்த கூட்டத்தில். அப்படி சொல்கிறப்போ அதுக்கு ஆதரவாக சோனியாவும் இல்லை, ராகுல் காந்தியும் இல்லை. 2 பேரும் இறுக்கமாக அமைதியாக இருக்காங்க. இதை புரிஞ்சுட்ட மல்லிகார்ஜுன கார்கே முதல்ல நம்ம தேர்தலில் ஜெயிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு முன்னால் கம்யூனிஸ்டுகளும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தேர்தலில் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பிரதமர் யாருங்கிறத பார்த்துப்போம் அப்படின்னு. அதாவது எப்படின்னா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் யாருங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய தரப்பு. ரைட்டா? என்ன காரணம்? அந்த கேப்டன்கிறதுக்கு தகுதி உள்ள எவரும் தங்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது மோடிக்கு சமமாக ஒருத்தர் தேசிய அளவில் இல்லாத நிலையில் சமமற்ற ஒருத்தரை நீங்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திட்டு, அப்படி முன்னிறுத்தின காரணத்தினாலேயே ஐயோ இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு பேச மோடிக்கே ஓட்டு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மோடி கூடுதலாக ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான், அந்த தயக்கத்தினால தான் போன தடவை ராகுல் காந்தியை காங்கிரஸே முன்னிறுத்தலை. இப்போ வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்த கூட்டணி கட்சிகள் தயாராக இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிற இவங்களை யார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் ராகுலை சொல்ல மறுக்கிறாங்க? ஸோ ராகுலுக்கு ஆதரவாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே இல்லை. சவுத் இந்தியாவில் மட்டும்தான் 2 தலைவர்கள் இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இல்லை, ராகுலுக்கு ஆதரவாகவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறப்போ ரொம்ப வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் நீங்கள் 1-to-1 ஈக்குவேஷன் வச்சிங்கன்னா மோடிக்கு சம யாரும் இல்லை, அதுதான் உண்மை அப்படிங்கிறார். கார்த்திக் சிதம்பரம் எப்போதுமே கொஞ்சம் யதார்த்தமான ஒரு தலைவர். இதுக்கு முன்னால் இவங்க தோத்துட்டாங்கன்னா உடனே இவிஎம் மிஷினை குத்தம் சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் சிதம்பரம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, சும்மா அந்த தோத்தாச்சுன்னா இவிஎம் மிஷினை குத்தம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏன் தோத்தோங்கிறது யோசிங்க, எதனால் தோத்தோங்கிறது யோசிச்சுட்டு அந்த தேர்தலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படிம்பார். அதே போல தான் நீங்கள் நீட்டு விஷயத்தில் இது பண்ணுறப்போ கார்த்திக் சிதம்பரம் மட்டும் வேற ஒரு குரலில் சொல்லுவார், நீட்டு இதெல்லாம் இனிமேலாம் மாறாது, நீட்டு தான் இருக்கும், நீட்டுக்கு ஏற்றபடி மாணவர்களை நம்ம தயார் செய்யணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு. கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தாயார் நளினி சிதம்பரமும் அதுதான் முன்னால் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு யதார்த்தவர், உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஒருவர், ரொம்ப ஓப்பனாக அவர் பேசியிருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்காக இப்போ அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஆப்ஷூட் என்ன அப்படின்னா, விரைவில் தமிழ்நாட்டில் புதிய காங்கிரஸுக்கு புதிய தலைவர் ஒருத்தர் போடணும்னு பேச்சு அடிபடுது.
அந்த பேச்சு அடிபடல ஜோதிமணி பேர் அதிகமாக அடிபடுது, அப்புறம் மாணிக்கம் தாக்கூருடைய பேர் அடிபடுது, அதே போல் கார்த்தி சிதம்பரத்தோட பேர் அடிபடுது. இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுனால இவருக்கான வாய்ப்பு இல்லை, இப்போ கார்த்தி சிதம்பரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிகிறது. ஒருவேளை நாளைக்கு சிவகங்கை தொகுதியில் நிற்பதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு வருது. இப்போ தமிழகத்தில் திமுக எத்தனை சீட்டு சார் அவங்க ஒதுக்குவாங்க? அதாவது காங்கிரஸ் எதிர்பார்க்கறது ஒரு 5 சீட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, போன தடவை 9 சீட் தானே கொடுத்தாங்க. போன தடவை 9 சீட்டு கொடுத்தாங்க. இந்த தடவை 3லேருந்து 5 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது இந்த டைம் இளைஞர் தலைவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மும்முரமாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா காங்கிரஸை நம்பி டிஎம்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸை நம்பி டிஎம்கே இல்லை, டிஎம்கே நம்பித்தான் காங்கிரஸ். இன்னொன்று, இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. தெலுங்கானாவில் மட்டும்தான் வெற்றி. அதில் ஓரளவு நல்ல வெற்றி அடைஞ்சிருந்தா கூட கை ஓங்கியிருக்கும். அதுலேயும் மோசமான தோல்வி. அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடம்னா கொடுத்ததை வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜி சொன்னாங்க 42 தொகுதி வெஸ்ட் பெங்கால் இருக்குது, 2 தொகுதி தருவோம்னு சொன்னாங்க மம்தா பானர்ஜி. பீகாரில் 3 தொகுதி காங்கிரஸுக்கு தருவாங்க போல இருக்கு. எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் காங்கிரஸ் கிடச்சிட்ருக்கு. இங்கே அதை இன்னும் சுருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவங்க 5 தரேன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது, யூகம்தான். அப்படி வாங்கிக்க மாட்டேன்னா பரவாயில்ல, நடைய கட்டுங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இனி காங்கிரஸை நம்பி எதுவும் இல்லை. இன்னொன்று, பொதுவாக தேர்தலுடைய போக்கு எல்லோருக்குமே இந்த தடவை புரிகிறது. 2019 கூட மீண்டும் மோடி வருவாரா இல்லையாங்கிற டவுட்டு தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு இருந்தது, மற்றவங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த டவுட்டு கூட இல்லை. திட்டவட்டமாக மோடி தான் வரப்போகிறாரு, திட்டவட்டமாக பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்குது. இது புரிந்த நிலையில் தான் இந்த தேர்தலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ காங்கிரஸை நம்பி இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? தேசிய அளவில் காங்கிரஸ் தனக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதற்கான விலையை டிஎம்கே தரணும். காங்கிரஸை நம்பி ஒன்றுமே இல்லையே, காங்கிரஸ் கதியே அதோ கதின்னு இருக்கு. அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரதமர் வேட்பாளரை இன்னைக்கு காங்கிரஸால் சொல்ல முடியுமா? அது இந்தி கூட்டணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கூட்டணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது மோடி பிரதமர் வேட்பாளர்னு பிஜேபி சொல்ல முடியும், ராகுல் பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் சொல்ல முடியுமா? கூட்டணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. அந்த இடத்துல காங்கிரஸ் ரொம்ப கீழான இடத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப டிஎம்கேயா பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். எப்படினாலும் சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே போகாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அநேகமாக 3 to 5 சீட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி 6 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம், அவ்வளோ. இப்போ பிரதமர் வேட்பாளர் செலக்ட் பண்ணுறதுல இந்தி கூட்டணியில் சிக்கல் இருக்குன்னா, அப்போது இந்தி கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார்? நான் மல்லிகார்ஜுன் கார்கேவை முன்னெடுத்துறாங்க, இவங்க ராகுல் காந்தி முன்னெடுத்துறாங்க. இல்லை, பிரதமர் வேட்பாளரை சொல்லலைங்கிறதுனாலே இந்தி கூட்டணியில் பிளவு ஏற்படணும் எந்த அவசியம் இல்லையே. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோருமே பிரதமர் வேட்பாளரை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மோடிக்கு சமமான தகுதி படைத்த தலைவர்கள் அங்கே யாருமே இல்லை, அது அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தெரியுது. இன்னொன்று, அவங்களுக்கு இடையில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இன்னார்தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டார், அந்த தலைவரை பிடிக்காதவங்க தேர்தலில் வேலை பார்க்காம போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது. அதனால் இது இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தி கூட்டணிக்கு கன்வீனர் யார்? ஒருத்தரும் கிடையாது. இந்தி கூட்டணிக்கு சேர்பர்சன் யார்? கிடையாது. ஒரு 11 உறுப்பினர் கொண்ட ஒரு குழு ஏதோ பொலிட் பியூரோ மாதிரி கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவே ஒரு அந்த கூட்டணிக்கே சேர்பர்சன் யாருன்னு கிடையாது, கன்வீனரே கிடையாது. அப்புறம் இந்த கூட்டணியிலேருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் மட்டும் எங்கேருந்து வந்துடுவார்? இது தலையும் இல்லை வாலும் இல்லை. சார், இப்போ தமிழகத்தில் முரசொலி அலுவலகம் பஞ்சமொழின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அதில் வந்து பட்டியலின ஆணையம் வந்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அந்த பஞ்சமி நிலம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, அதை விசாரிக்கலாம் அப்படிங்கிறது. இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா அங்கே வில்சன் அவங்கெல்லாம் டிஎம்கே சார்பில் வாதிட்டப்போ இதை வந்து விசாரிக்கவே கூடாது, இதை விசாரிக்கிறதுக்கு முகாந்திரமே கிடையாது. ஏன்னா இதை SC/ST கமிஷன்லாம் வந்து தலையிட்டிருக்கு. இது ஆக்சுவலாக லேண்டு சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது அப்படிலாம் சொல்லி நிறைய ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் கடைசியில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா,
அது பஞ்சமி லேண்டுங்கிறது SC/STக்கான லேண்டு தான். லேண்டு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் SC/ST தொடர்பாகத்தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ தேசிய SC/ST கமிஷன் தாராளமாக தலையிடலாம். அதனால சட்டபூர்வமாக புதிதாக ஆரம்பித்து முறையாக கம்ப்ளீட்டாக நீங்கள் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ முரசொலி அறக்கட்டளையுடைய சொத்து என்பது விசாரணை வரம்புக்குள் வந்துவிட்டது. அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உயர்நீதிமன்றமே அனுமதி வழங்கி இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பின்னடை. இப்போ தமிழகத்தில் முரசொலி அலுவலகம் மட்டும்தான் வந்து பஞ்சமி நிலத்தில் இருக்காது சார் அப்படின்றது அந்த கேஸில் மட்டும் இல்லை, எத்தனையோ இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முரசொலியை பற்றி இவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் தஸ்தாவேஜும் மற்றது இருந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியோ அமைப்போ இதே போல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் போய் கொடுங்க, யார் வேண்டான்னா. ஸோ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு சார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்காக? இன்றைக்கி வந்து ராம் ஜென்மபூமி விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. ராம்லல்லாவுடைய அந்த பிராண பிரதிஷ்டை அது வந்து ஒரு மக்கள் விழா போல் போய்கொண்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பிஜேபி திகழ்கிறது. எப்படினாலும் 300க்கு மேலே போகும் அப்படிங்கிறது என்னுடைய உத்தேசமான கணிப்பு. 300+. போன தடவை 303 அப்படிலாம் வந்தது. நான் வந்து பிரயாக்ராஜில் போட்மன் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒன்று பண்ணேன். அங்கே இருக்கக்கூடிய போட்மன்கிட்ட கேட்டேன், இந்த பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய போட்மனில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது நேயர்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, ஏன்னா தமிழ் நேயர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது இந்த விஷயம். ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் வந்து லாக்வின்னு பேர், ஜாவித் லாக்வி அப்படின்னு பேர். அவர் என்ன செய்வார்னா, முன்னாலாம் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மாதம் 20 நாள் பிரயாக்ராஜில் போய் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டுருவார். பிரயாக்ராஜ் முழுக்க படகோட்டிகளாக இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான படகோட்டிகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிஷாதின்னு பேர், நிஷாத் அப்படின்னு பேர். இந்த படகோட்டிகள்கிட்ட அவர் கேட்பார், என்னப்பா இந்த தடவை யார்ப்பா ஜெயிப்பா, என்ன பேசிக்கிறாங்க அப்படி இப்படி. சரி, படகோட்டிகளுக்கு எப்படி விஷயம் தெரியும் அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லா பகுதியிலேருந்தும் அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடணும் அத்தனை பேரும் வராங்க. அவங்கள்ட்ட பழகி அங்கே இருக்கக்கூடிய படகோட்டிகள் அத்தனை பேருக்கு எல்லா மொழியுமே தெரியும். அறகுறையாக தமிழ் பேசுவான், மலையாளம் பேசுவான், தெலுங்கு பேசுவான், எல்லாருக்கும் தெரியும் அத்தனை பேருக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு எண்ண ஓட்டம், இந்தியா முழுக்க இப்போ என்ன நினைக்குது, பொதுவாக என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 1977 முதல் தடவையாக லாக்வி வந்து இந்த படகோட்டிகளுடைய கருத்து கணிப்பை எடுக்கிறார். போட்மன் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பேர். அப்போது லாக்வியை நம்பலை. என்னென்னா 77 படகோட்டிகள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க, சார் இந்த தடவை காங்கிரஸ் வராது, ஜனதா கட்சி வந்துடும், இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியுமே தோற்று போவாங்க அப்படின்னு. இது அந்த காலத்தில் யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சுது. இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் அவங்கவுங்க தொகுதியிலே தோற்று போனாங்க. காங்கிரஸ் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் தோற்கடிக்கப்பட்டது. ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறது, ஜனதா கட்சி. இதை அந்த போட்மன் ப்ரிடிக்ஷனில் துல்லியமாக லாக்வி பதிவு பண்ணியிருந்தார். இந்த போட்மன் ப்ரிடிக்ஷனை அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். 2019 அவர் பதிவு பண்ணியிருந்தார். அப்போ சொல்கிறப்போ போட்மன்லாம் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 300க்கு மேலே போயிரும் போல இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பார்த்தால், இப்போ என்னோட கணிப்பில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 350 வரைக்கும் கூட பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே படகோட்டிகளை வந்து தமிழ்நாட்டு யாத்திரைகள் நீங்கள் பார்த்தீங்களா, பேசினீங்களா, என்ன ஏது அப்படிலாம் கேட்குறப்போ ரொம்ப அதிகமான ஆட்களில் 2 பேர் தான் எனக்கு ரேண்டமாக கிடச்சாங்க. அந்த 2 பேருமே வந்து தமிழ்நாடு அங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க அதை பற்றி அதிகமாக சொல்ல. கர்நாடகாவில் பிரமாதமாக பிஜேபி ஜெயிக்குங்கிறவங்க, அவங்க ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல படகோட்டிகள் வந்து கர்நாடகாவை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படகோட்டிகள் இவங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ பிஜேபி 350ன்னு இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், 300க்கு மேலே பிஜேபி எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற வாய்ப்பு இருக்குது. இப்போ காங்கிரஸ் எடுத்திருக்கிற ஒரு மோசமான முடிவு, அந்த ராம்லல்லா நிகழ்வில் பங்கேற்கல, அது வந்து இன்னும் வந்து காங்கிரஸை
கீழே கொண்டு போகும். காங்கிரஸினுடைய சீட்டு குறைய குறைய அந்த சீட்டு வேறு யாருக்கு போகும்? பிஜேபிக்கு தான் போகும். அதெல்லாம் வர்றப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் இமாலய வெற்றியை நோக்கி பிஜேபி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ அந்த அயோத்தி கோவிலை திசை திருப்ப தான் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த பயணமாக அறிவிச்சிருந்தாங்க சார், பேருந்து பயணம். ராகுல் காந்தி பண்றதுனால திசை திரும்பிடுமா? ராகுல் காந்தி என்ன பெரிய அரசியல்வாதி? ஏங்க, காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரமே சொல்றாரு, மோடிக்கு சமமான தலைவராக ராகுல் காந்தியை அவரே நினைக்கல, யாரும் இருக்கிறதா சொல்ல. அப்படிங்கிறப்ப அவர் என்ன பெரிய தலைவரா? இப்போ கூட தான் அவர் நிறைய இது பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் பண்ணார். வட மாநிலங்களில் 3 மாநிலத்தில் ஆட்சி இழந்திருக்காங்க. அதில் ராஜஸ்தானில் அவங்க கையில் இருந்த ஆட்சி அவங்க இழந்திருக்காங்க. சத்தீஸ்கரில் அவங்க கையில் இருந்த ஆட்சி அவங்க இழந்திருக்காங்க. அங்கேயும் தானே பாரத் ஜோடோ யாத்திரை அவர் போனார். அப்புறம் என்ன, அவர் என்னமோ ராகுல் காந்தி பெரிய வெற்றி வீரர் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவரே அவருடைய சொந்த தொகுதி அமேத்தியில் தோற்று போகும்னு பயந்து தானுங்க வயநாடுக்கு ஓடி வந்தார். மோடி முன்னால் ஒரு மீட்டிங்கில் சொன்னது மாதிரி பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கிற தொகுதியை நோக்கி ராகுல் காந்தி ஓடி வந்தார் அப்படின்னார். ஸோ அவருடைய சொந்த தொகுதியிலே போட்டிடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே அவர் ஓடி வந்தார். அப்புறம் என்ன, அதனால மணிப்பூரில் தொடங்கி மார்ச் 20 மும்பையில் முடிக்கிறதுனால இதனால எதுவும் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய செட்பேக்கு காங்கிரஸுக்கு. ஏன்னு கேளுங்க, பிப்ரவரியை ஒட்டியெல்லாம் எலெக்ஷன் டேட்டே சொல்லிடுவாங்க. இந்த பிப்ரவரி எண்டுலேயோ இல்லாட்டி மார்ச் முதல்ல எலெக்ஷன் டேட்டே சொல்லிடுவாங்க. இப்போ இவர் பயணம் பண்ணுறார் இல்லையா, இந்த காலகட்டம் முழுக்க தொகுதி பங்கீடு பற்றி பேசி இறுதி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். முக்கியமான நெகோசியேஷன்ஸ்லாம் போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து வாக்கிங் கிளம்பிட்டார். அது ஒரு அரசியல் பிரச்சாரம் தானே சார்? அது ஒரு அரசியல் பிரச்சாரம் தானே. அரசியல் பிரச்சாரத்தை எப்போ செய்யணும்னு இருக்கு. எல்லா நேரத்துலையும் செஞ்சுட்டு இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகிரும். எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் தான் செய்யணும். நீங்கள் வந்து தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச வேண்டிய ஒரு டயத்தில் ஒரு தலைவர், முக்கியமான தலைவராக இருக்கிற ஒருத்தர் அந்த பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுக்கலை, என்ன ஏது எதுவும் தெரியாது, நீங்கள் ஒரு பக்கம் பயணம் போயிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி மும்பையில் முடிக்க போகிறாரு. அநேகமாக அந்த டயத்தில் எலெக்ஷன் டேட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. ஏப்ரல்லேருந்து எலெக்ஷன் வந்துடும், ஏப்ரல் டு மேக்குள்ளே. அப்போனா அவர் முடித்ததுலேருந்து மீதி இந்த 1 மாதம் தான் இருக்கும். இல்லை அவர் என்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.